வணக்கம் மக்களே, இந்த சம் பாருங்கள். இது வந்து ஒரு கோடிங் டீகோடிங் சம்மு, ஓகேங்களா. இது குரூப் டியில் கேட்ட சம், ஓகேங்களா. இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் வந்து தயவு ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். மெயினாக வந்து ஆல்ஃபபெட்டோட பிளேசிங் வேல்யூ தெரியணும், ஓகேங்களா. உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரஃப் ஷீட்டில் ஒரு கார்னரில் ஆல்ஃபபெட்டோட பிளேசிங் வேல்யூ எழுதிக்கிங்க. மினிமம் 2 கொஷின்ஸ் வருது ஒரு எக்ஸாமுக்கு. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா. வாங்க இங்கே பாருங்கள். பெல்லுன்னு ஒரு வேர்டு கொடுத்து ஒரு கோட் வேர்டு கொடுத்துருக்காங்க. மீட்னு ஒரு வேர்டு கொடுத்து ஒரு கோட் வேர்டு கொடுத்துருக்காங்க. டேக்குக்கு என்ன கோட் வேர்டுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி தான். பியோட பிளேசிங் வேல்யூ வந்து 2, ஈயோட பிளேசிங் வேல்யூ 5, எல்லோட பிளேசிங் வேல்யூ 12, எல்லோட பிளேசிங் வேல்யூ 12. நான் அப்படியே எழுதிட்டேன். பட் ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓகேங்களா. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கொஞ்சம் சிம்பிள் லாஜிக் தான் திங்க் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் -1 பண்ணுங்கள். இதில் -1 பண்ணால் 11, 11, 4, 1, ஓகேங்களா. 1, 4, 11, 11 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது, ஓகேங்களா. அவங்க இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. 11, 11, 4, 1, ஓகேங்களா. அவ்வளோதான், ஆன்சர் வந்து போச்சு. இப்போ பாருங்கள், மீட்டு எம்முக்கு என்ன வரும்? 13, E 5, T வந்து 20, ஓகேங்களா. 21 மைனஸ் பண்ணால் 19, 5ல் -1 பண்ணால் 4, 4, 13ல் -1 போச்சுன்னா 12, ஓகேங்களா. அப்போது டேக்கோட பிளேசிங் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. டீயோட பிளேசிங் வேல்யூ, ஏவோட பிளேசிங் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் -1 பண்ணி ரிவர்ஸில் எழுதுங்க. ரிவர்ஸில் எழுதினா உங்களுக்கு ஆன்சர் வரும். அது என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.